வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி. இப்போ பாருங்கள், நம்ம பார்த்துட்டு வந்து ரெயின் லில்லியோடைய பாட்டில் தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த டேபிள் ரோஸ் வச்சுருக்கேன். மோஸ் ரோஸ், டேபிள் ரோஸ், இது எல்லாமே ஒன்று. இதில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வச்சுருக்கேன். இப்போ இது வந்து எல்லோ கலர், இது வந்து பீச் கலர். இது வந்து பீச் கலர். என்னடா பீச் கலரில் எல்லோ கலர் வந்திருக்குது, இதனோட இது என்னென்னா ஆஃப் அண்ட் ஆஃபுங்க. அதாவது இந்த பீச் கலரில் எல்லோ கலர் பாதி, இது பாதி. சம்டைம்ஸ் இது போல் ஒரு லைனாகவும் வரும், ப்யூர் பீச் கலராகவும் வரும், ப்யூர் எல்லோவாகவும் வரும். இங்கே பாருங்கள், அதே ஸ்டெம் இதில் வந்தது தான். இங்கே பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா? இப்போ நான் வந்து மேலே இந்த வடகை வைக்கிறதுக்காக வந்தேன், அப்போ தான் பார்த்தேன், இல்லைனா இது கேட்ச் பண்ணியிருக்க முடியாது. இப்போ பாருங்கள், பாதி பாதியாக வந்திருக்குது. எல்லோ கலர் பாதி, பீச் கலர் பாதி. இந்த ஸ்டெம் இது பாருங்கள், இதனோட இதுலேருந்து இங்கே வந்திருக்குதுங்களா? இப்போ இதனோட இது பாருங்கள், ஒரே இது தான், ஸ்டெம் தான், ஒரே ஸ்டெம் தான். இப்போ இந்த எல்லோ கலர் இருக்குது பாருங்கள், இதுவுமே ஒரே இதில் தான் போகுது. இதை பாருங்கள், இந்த இது கீழே தண்டில் இங்கே இதனோட இதுலேருந்து வருது, இதனோட இதுலேருந்து இங்கே ஒரே இது தான். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல? மூணுமே இப்படி வச்சு பார்த்தா எப்படி இருக்கும் பாருங்கள், சூப்பர் இல்லை? வாங்க நெக்ஸ்ட் இதே போல் பார்க்கலாம். இப்போ அடுத்தது வந்து இவங்க வந்து சிங்கிள் பெட்டல்லாம் வந்திருக்காங்க. இது ஒரு எல்லோ, ஆனால் லீஃப் வந்து ஏரோ லீஃப். சரி, பட்டை லீஃபில் தான் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து ஏரோ லீஃபில் இது போல் வந்திருக்குது. இப்போ இது பார்க்குறது வந்துன்னா, இது சைஸே பாருங்கள், பெரிய பெரிய லீஃபாக இருக்கும். இது வந்து ஜம்போ. நான் பெரிய பூவாக ரெயின் லில்லி பூ மாதிரி இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிருப்பேன்ல, அது போல் இருக்குங்க. இப்போ இது நீங்கள் பார்க்குறது என்னென்னா கிளாடியஸ். இது ஏற்கனவே நம்மக்கிட்ட இருந்தது, நம்ம பூ பூத்ததை காமிக்கல. திரும்பவும் நான் வந்து அதுலேருந்து ப்ரொபகேஷன் ஆன பல்ப்ஸுங்களை எடுத்து மாற்றி நட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அவங்களாம் தான் இது மாதிரி முளைச்சிட்டு வராங்க. இந்த வெயிலுக்காக இது ஒரு தரப்பசலைங்க. இந்த கீரை இது வந்து தரப்பசலை. ஸோ இது அந்த ட்ரை ஆகிடாமல் இருக்கிறதுக்காக சரி இருக்கட்டும்னு விட்டுட்டேன். நான் கீரைக்காக யூஸ் பண்ணிவிட்டு அதே சமயம் நேரில் இருக்கட்டும்னு விட்டுட்டேன் நான். அடுத்தது கனூன் பாருங்கள், கனூன் மொட்டுக்கள் வந்துட்டுருக்குது. இது பாருங்கள், இன்னொரு பாட்டில் வச்சுருக்கேன், அவங்களும் பூத்துட்ருக்குறாங்க. பார்க்கலாம் அவங்களையும். இங்கே ஒரு எல்லோ, இங்கே பாருங்கள், அதே எல்லோ தான் நான் செப்ரேட் பண்ணிட்டேன். இப்போ இவங்க ஒன்று. வாங்க அடுத்து நோபல் கோல்டு பாருங்கள், எப்படி பொறிஞ்சு தள்ளி இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். காஞ்சி போய் செம்மையான வெயில், அதுலேயும் வர்றாங்க பாருங்கள் இவங்க. அடுத்து இவங்க வந்து ஹாட் த்ரப், நிறைய கொத்தாக பூத்துருப்பாங்க பாருங்கள். இவங்களெல்லாம் நம்ம எடுக்கவே இல்லை. இங்கே பாருங்கள், இவங்களாம் எடுக்கலை, வெயில் சரியான வெயில். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று பூத்துருக்குறாங்க, எடுக்கவே இல்லை. இப்போ திருப்பி வந்திருக்குறாங்க. ஹாட் த்ரப் சூப்பராக இருக்குதுல்ல? இந்த வெயிலையும் எவ்வளோ அழகாக வந்திருக்குறாங்க பாருங்கள். அப்புறம் இவங்க பாருங்கள், பிங்க்கு அப்படியே மொட்டு வந்துட்டுதே இருக்குது. இவங்க பாருங்கள், இவங்க வந்து பிங்க் வேலண்டைன். இது மொத்தமாக பார்க்கும்போது பொக்கேயில் வைக்கும்போது அவ்வளோ சூப்பரான ஒரு கலரு பிங்க்கு. நம்ம நார்மல் ரோஸியாக மாதிரி தானே இருக்குதுன்னு நினைப்பீங்க, ஆனால் அது இல்லைங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அந்த பெட்டல் ஷேப்பு, அந்த கலர்ஸு. ரோஸியாக நல்லா டார்க்காக இருக்கும், இது ரொம்ப லைட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு பொக்கேயில் அவ்வளோ அழகாக இருக்குங்க, இங்கிலீஷ் கலர் மாதிரி இருக்கும். அடுத்தது இவங்க பாருங்கள், சக்குராஸ்னோ. இந்த ஹீட்டுக்கு எப்படி ஆகிட்டாங்க பார்த்தீங்களா? ஃபுல் இன்னும் ப்ளூமே ஆகாமையே அந்த ஹீட்டுக்கு அப்படியே சுருங்கி வதங்கி போயிருக்காங்க. இவங்க வந்து டர்னல் ஃப்ளேம். இவங்க சக்குராஸ்னோ. டர்னல் ஃப்ளேம். அடுத்தது இவங்க பார்க்கலாம், டிவா நேற்று ஒன்று பூத்துருக்குறாங்க, நம்ம கவனிக்கவே இல்லை பாருங்கள். வெயில் அபாரமான வெயில். 2 பூ பூத்துருக்குறாங்க பாருங்கள். மினி கீழே ஒன்று, மேலே ஒன்றா பூத்துருக்குறாங்க. டிவா சூப்பராக இருக்குங்க. காலையில் ஃப்ரெஷ்ஷாக பார்த்துருந்தா அவ்வளோ அழகாக இருக்குங்க. செம்மையான ஒரு இதுங்க, நம்ம கேட்ச் பண்ண முடியல. இங்கே பாருங்கள், பூச்சி வேறு, வெள்ளை பூச்சி. இது பாருங்கள், அச்சோ
வெள்ளை பூச்சி வந்திருக்குது. எனக்கு மருந்து அடிக்கணும். எப்படி நிறைய இருக்குது பாருங்கள் வெள்ளை பூச்சி. இது பாருங்கள், இதுலேயும் இருக்குது. ஜம்போ வந்திருக்குறாங்க. இதை பாருங்கள் ஜம்போ. இந்த தக்காளி செடி இருக்குது இல்லை, இதில் வெள்ளைப்பூச்சி வந்திருக்குது. அதுதான் ஃபுல்லாகவே இருக்குது. இதே எடுக்கணும். இங்கேயும் இருக்குது பாருங்கள் வெள்ளைப்பூச்சி நிறைய வந்துச்சு. யானி தான் டிஃப்ரெண்ட்டாக பூத்தாங்க. அடாடா, இது ஈவினிங் வந்து இதுக்கு மருந்து வச்சே ஆகணுங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, மருந்து வச்சே ஆகணும். இந்த சமயத்தில் வெயில் சமயத்துலேயும் பாருங்கள் ரெயின் லில்லிஸில் கூட இருக்குது. இவங்க வந்து கனூன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம இந்த ஒரு 4-5 பூக்கள் இது போல் தான் எடுக்காமல் விட்டுடுறோம். நம்ம இப்போ வந்து பார்த்தங்காட்டி சரி இது உங்களுக்கு இந்த இதை காட்டணுன்றதுக்காகவே நான் வந்திருக்கிறேன். சாரி, ஏன்னா இது சாயந்தரம் வந்து வெயில் முடிஞ்சதுக்கப்புறம் எடுக்கலான்னு பார்த்தோம்னா நம்மளால் எடுக்க முடியாமல் போயிடும். அப்புறம் சுருங்கிடுமா அப்புறம் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இதை மட்டும் பார்த்துக்கலாம். மீதியெல்லாம் வர வர நம்ம பார்க்கலாங்க. இப்போ இந்த 3 பூவும் சேர்ந்த மாதிரி வச்சு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு வாட்டி லாஸ்ட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை? ஒரே இதில் தான் இது போலையும் பூத்துட்ருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒன்று பீச் கலரில் பாதி, எல்லோ கலர் ஃபுல்லாக, அப்புறம் பாதிக்கு பாதியாக வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எஸ்ஜே வர்ஷினிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.